2006 நவம்பர் 10 கொழும்பின் நாரஹன்பிட்ட பகுதி. இலங்கை உள்நாட்டு போரின் பதற்றமான சூழலில் நடராஜா ரவிராஜ் எனும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை வழக்கறிஞரும் துப்பாக்கிதாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் பயணித்த காவல்துறை அதிகாரியும் உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட கொலை அல்ல, அது ஒரு நாட்டின் நீதித்துறையையும் அரசியல் அமைப்பையும் இன நல்லிணக்கத்தின் எதிர்காலத்தையும் சோதித்த ஒரு முக்கிய திருப்பு முனையாக மாறியது. ரவிராஜ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய குரலாக தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், அதிகார பகிர்வு மற்றும் மனித உரிமைகள் குறித்து வலியுறுத்தியவர். ஆனால் அவர் எடுத்த பாதை வன்முறை அல்ல, சட்டம், ஜனநாயகம் மற்றும் உரையாடல். சிங்கள சமூகமும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மக்களின் வேதனைகளை தேசிய மேடைகளில் முன்வைத்தார். அவர் ஒரு பாலம் பிரிவை ஆதரிக்கவில்லை, புரிதலை உருவாக்க முயன்றார். அதனால்தான் அவரது குரல் முக்கியமானது. அந்த குரல் மௌனமாக்கப்பட்டது ஓர் பெருந்துயரம். இந்த வழக்கின் சட்ட பயணம் நீண்டதும் சிக்கலானதும். ஆரம்ப விசாரணைகள் பல ஆண்டுகளாக மெதுவாக நகர்ந்தன. 2015க்கு பிறகு வழக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. புலனாய்வு பிரிவுகளுடன் தொடர்புடையவர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். 2016 கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஜூரி முறைப்படி விசாரணை நடந்தது. வழக்கின் மையமாக இருந்தது ஒரு அக்கம்ப்ளிஸ் விட்னஸ். குற்றத்தில் தொடர்புடையவர் பின்னர் சாட்சி அளித்தார். ஆனால் அந்த சாட்சியின் நம்பகத்தன்மையை மதிப்பிடுவதில் கடுமையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதற்கான தெளிவான வழிகாட்டல் ஜூரிக்கு வழங்கப்பட வேண்டியது அவசியம். அங்குதான் இந்த வழக்கின் முக்கிய பலவீனமும் உருவானதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நீதிபதி அந்த சாட்சியை எவ்வாறு எச்சரிக்கையுடன் மதிப்பிட வேண்டும், சுயாதீன ஆதாரங்கள் இல்லாத போது அதன் அபாயங்கள் என்ன என்பதை குறித்து ஜூரிக்கு போதுமான வழிகாட்டல் வழங்க தவறியதாக ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதனால் தீர்ப்பின் தரம் மற்றும் சட்ட ரீதியான நிலைத்தன்மை கேள்விக்குறியாகியது. முடிவில் அனைத்து குற்றச்சாட்டாளர்களும் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் நீதியின் பயணம் அங்கே முடிவடையவில்லை. ஆண்டுகள் கழித்து மேல்முறையீட்டு விசாரணையில் இந்த சட்டப்பிழைகள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டன. 2026 மார்ச் 26 அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2016 ஆண்டு தீர்ப்பை ரத்து செய்தது. மீண்டும் முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிட்டது. முக்கிய காரணம் தெளிவானது. ஜூரி சரியான வழிகாட்டல் இல்லாமல் தீர்ப்பு வழங்கியது. அதனால் அந்த தீர்ப்பு பாதுகாப்பான சட்ட தீர்ப்பு அல்ல என்று நீதிமன்றம் அறிவித்தது. இந்த தீர்ப்பு ஒரு வழக்கின் திருப்பு முறை மட்டுமல்ல, அது ஒரு காலத்தின் மாற்றத்தையும் காட்டுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நீதித்துறை தனது சுயாதீனத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. முன்னாள் ஆட்சி காலங்களில் அரசியல் தொடர்புகள், அதிகாரத்தின் அழுத்தம் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. கான்ட்ராக்ட் கொலைகள் மற்றும் அடக்குமுறை அரசியல் என்ற சொல்லாடல்கள் பொதுவானவையாக இருந்தன. ஆனால் இன்று அந்த தாக்கங்களை மீறி நீதிமன்றம் தன்னிச்சையாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு வலுவான சான்றாக இந்த தீர்ப்பு விளங்குகிறது. ரவிராஜ் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவரது சிந்தனை சட்டத்தின் மூலம் உரிமைகளை தேடும் ஒரு அரசியல் வழி. அவரின் மரணம் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்று அவரது வழக்கில் மீண்டும் தொடங்கிய நீதியின் நடை அந்த நல்லிணக்கத்தின் அடித்தளமாக இருக்கும் நீதியின் அவசியத்தை நினைவூட்டுகிறது. இனி அரசியல் தொடர்புகள் அல்லது பழைய ஆட்சி பாதுகாப்புகள் யாரையும் காக்க முடியாது. இந்த புதிய கட்டத்தில் சட்டமே மேலோங்கும், நீதியே முடிவை தீர்மானிக்கும். நீதி வெல்லட்டும்.